அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. நல்கதிக்காக திதியை எல்லாம் நல்நெறி கொண்டு சதி செய்து மாத்துகின்ற சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த சிவசக்தியின் மைந்தனாய் யாம் அருமுகன் வந்தமர்ந்தோம் சித்தனே. அரும்பொருளாய் ஆதி பொருளாய் உயர்ஞான பொருளாய் வந்தமர்ந்த சித்தனை வாழ்த்த உமையின் மைந்தனாய் வந்திருக்கின்றோம். குன்றிலிருக்கும் இடமெல்லாம் இக்குமரமணவன் இருப்பான். ஆனால் இன்று ஞான குன்றாய் இருக்கும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற குன்றுதனில் ஏறி அமர்ந்திருக்கின்றோம். அருமுகனாய் செவ்வேலவனாய் கூர்வேல் கொண்டவனாய் கூர்மதி கொடுப்பவனை வாழ்த்த நல் ஞான நிலை கொண்டு வந்தமர்ந்திருக்கின்றோம். அருநிலையாய் பெருநிலையாய் ஆறுமுகனின் அருநிலைகளையெல்லாம் ஒரு நிலையாய் கொண்டமர்ந்த சித்தனே உம்மை வாழ்த்த அருந்தமிழ் கொண்டு வந்திருக்கின்றோம். நேர்நிலையாய் நெறிநிலையாய் உம்மை வழி நடத்துவோர் அனைவரும் நல்நிலையாய் வளம் வருகின்ற வரமதை கொடுப்பவனை வாழ்த்த வடிவேலவனாய் வந்திருக்கின்றோம் சித்தனே. நல்நிலை கொண்டு இவ்வையகமது உய்ய வேண்டி தம் உயிரையும் துச்சமாக எண்ணி வளம் வருகின்ற சித்தனே உம்மை வாழ்த்த உமையின் மைந்தனாய் வள்ளி தெய்வானையோடு இணைந்து வந்திருக்கின்றோம் யாம் குமரனாய். பெரும்பாறை வினைகளையெல்லாம் சிறும்பாறை வினைகளாய் சிறுக்கல் வினைகளாய் அனைவரையும் இக்கலியுகமதில் இருக்கின்ற காக்கும் வாழை சித்தனை கலியுக வரதனை வாழ்த்த யாம் கந்தனாய் வந்திருக்கின்றோம். கந்தனை அழைக்கின்ற ஆற்றலவனை பெற்றவனாய் இருக்க உம்மை அனைவரும் கேளிக்கை நிலை கொண்டு கண்டு கொண்டிருக்க உம்மை கேளிக்கையாய் காணாதோர்கள் உம்மையே கேள்வி கேட்டு கேளிக்கையாக காணாதோர்கள் உம்மை அருமுகனின் வடிவாகவும் ஆதி சிவனின் வடிவாகவும் கண்டு அகமகிழ்கின்ற அந்நிலைக்கு தேவலோகத்தையே அவர்களுக்கு படைசூழ பாதுகாப்பாக அனுப்புகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தேவசேனாதிபதியாய் தேவலோக படைகளையெல்லாம் இக்கலியுகமதை மாற்ற பூலோக படைகளாக பூலோகமதில் இறக்கி வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தன்னிலை எது அது இத்தர்ம நிலைதனை நாட்டுகின்ற நிலையே என்று வந்தமர்ந்த சித்தனே உம்மையே தம் சரணாகதி கொண்டு உம்மையே தம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தமக்குள் உம்மை வைத்து இக்கலியுகமதில் தர்ம நிலை கொண்டு வாழ ஒருவன் எத்தனித்தால் கூட அவனை எடுத்து வந்து அருகுதனில் வைத்து அவனுக்கு அவ்வாறு தர்ம நிலை கொண்டு நடக்கின்ற அருள் ஆற்றல்தனை கொடுத்து வாழச் செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வடிவேலகனாய் வாழ்த்துகின்றோம். கூர்வேல் கொண்டவனாய் யாம் அமர்ந்திருக்க எம் கூர்வேலையும் கொண்டு நீர் அமர்ந்திருக்க உம்மை கண்டு ஒருவன் அமர்வானாயின் அவன் தமக்குள் கூறில்லா மதியது இருந்த பொழுதும் ஞான உரைகளை தன் செவிகூற கேட்பானாயின் அவனுக்கு உயர்ஞான கூறாய் தம் உயிர் கூறது தெரிந்து அவ்வுயிரை ஆளுகின்ற ஆற்றலது தெரிந்து உமை பாகனாய் இருக்கின்ற சிவநிலை அதை அறிந்து பின்பு சிவமகா வாழை சித்தனாய் நிலைதனை அவனுக்குள் நீர் புகுத்தி அவனை இவ்வையகமதில் நல் மாந்தனாய் கலியுகத்தை மாற்றுகின்ற சித்தனின் சீடனாய் வலம் வர செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் சிங்கார வேலவன் என்று. அருநிலைகளை எல்லாம் ஒரு நிலையாய் ஆறு ஆதாரங்கள் என்று அருநிலைகள் அவை அனைத்தையும் ஒரு நிலையாய் அது சிவமகா வாழை சித்தனின் பெருஜோதி நிலையாய் ஒவ்வொரு மாந்தர்களுக்குள்ளும் புகுத்தி அவர்களை இக்கலியுகமதில் அருநிலைகள் இருந்தால்தானே ஒவ்வொரு ஆதாரங்களும் அதற்கு ஏற்றார் போல பலன்களை
ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இக்கலியுகமதில் அவர்களுடைய இச்சை போக்குதனில் அலைய வைக்கும். ஆனால் அவ்வாறு ஆதாரங்களின் அருவொளி நிலைகளையும் ஒரு ஒளி நிலையாய் சிவமகா வாழை சித்தனாய் உம்முடைய சிவஜோதி நிலையாய் அவர்களை மாற்றிவிட்டால் அவ்வாறு ஆதாரங்களினால் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஏற்படுகின்ற அனைத்து ஆசா பாஷ நிலைகளையும் மாற்றி அமைத்து அவன் இக்கலியுகமதில் எவ்வித மாற்று வேற்று இச்சைக்குள்ளும் செல்லாது அவனை நல்நிலையாய் நல்மாந்தனாய் இக்கலியுகமதில் கலியண்டா மாந்தனாய் களி அளிக்கும் மாந்தனாய் சீடனாய் நல் மகானாக வளமர வைக்கின்ற அருள் வரமதை கொடுப்பவனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். 6 ஆதாரங்கள் அவை அனைத்தையும் அடக்கி ஆள வேண்டும். தேவர்களும் சித்தர்களும் தவமிருக்க சரணாகதி ஒற்றை நிலையினால் ஆராதத்தையும் அதன் அடிவேராய் இருக்கின்ற சிவநிலைதனை பிடித்து அது சிவமகா வாழை சித்தனென பிடித்து அவனை உம்மை சிக்கன பிடிப்பவன் எவனையும் களியது பிடிக்காது. அவன் 6 ஆதாரங்களையும் அறுத்தவனாய் சிவநிலை கொண்டவனாய் எப்பூலோகமதில் நல் சக்தியோடு வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இக்கலியுகமதில் பஞ்ச இந்திரியங்கள் பஞ்சபூதத்தால் ஆன இப்பஞ்ச இந்திரியங்களால் ஒருவன் படும் பாவங்களெல்லாம் செய்து கொண்டிருக்க அப்பாவ நிலைகளையெல்லாம் கழுவுகின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாய் அந்நூல்களிலிருந்து நீர் உரைக்கின்ற அருள்ஞான உரைகள் அவை பாவங்களை போக்குகின்ற கங்கா நதி நீராய் அனைவருடைய பாவங்களையும் அகற்றி பஞ்ச இந்திரியங்களினால் வந்த அனைத்து பாவங்களையும் அகற்றி அவர்களுக்குள் படுபாதக நிலை கொண்ட கலியனவன் மீண்டும் அண்டாது அவர்களை பாதுகாக்கின்ற வாழை சித்தனே பரமசிவனாய் வந்தமர்ந்த பாதுகாப்பாளனே நீர் வாழி என்று பாலமுருகன் கொண்ட உருவாய் யாம் வாழ்த்துகின்றோம். வள்ளி தெய்வானையோடு யாம் இருக்க உருவாய் நீர் இருக்க உருவுதனில் எம்மை காண்போர் யாவரும் முருகன் வள்ளி தெய்வானையோடு உம்மிடம் நிற்பதை அருள் காட்சியாய் திருக்காட்சியாய் சஷ்டி திருநாட்களில் கண்டோர் எல்லாம் பெருக்காட்சி பெற்றவர்களாய் பெரும் ஆற்றல் பெற்றவர்களாய் இக்கலியுகமதில் இனி கலியது அவர்களை அண்டாது வளம் வருகின்ற அருள் வரம் பெற்றவர்களாய் வரம் கொடுத்த வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தேவாதி தேவர்களையெல்லாம் தமக்குள் தம் தவத்தால் அடக்கி வைத்து அவர்களை அடக்கிய நிலையினால் அகங்காரம் கொண்ட இக்கலியுக மாந்தர்களை அடக்கும் ஆற்றல்தனை கொண்ட சித்தனாய் இருக்கின்ற உம்மை தம் பஞ்ச இந்திரியங்களை ஒருவன் அடக்கி உம்மை ஏற்றுக்கொள்வானாயின் அவன் தம்மை பலி கொடுத்து உம்மை ஏற்றுக்கொண்டு இக்கலியுகமதில் பலியில்லா மாந்தனாய் நல் பகலவன் ஒளி கொண்டவனாய் வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுப்பவனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு ஒருவன் தம்மை பலி கொடுத்து உம்மிடமிருந்து பகலவன் போன்ற ஒளிதனை ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் பெற்று வளம் வருகின்ற வேளைதனில் அவர்கள் இக்கலியுகமதில் பெரும் ஒளியாய் இக்கலியுக இருளதில் அனைவருக்கும் நல்வொளி கொடுப்பவர்களாய் அவ்விருளில் இருப்பவர்களுக்கு நல் ஞான ஒளி கொடுத்து அவர்கள் இவ்வொளியெல்லாம் வருவது எம்மிடம் அல்ல சிவமகா வாழை சித்தனிடமிருந்து வருகின்றது என்று உம்மிடம் வந்து சேர்க்கின்ற அருள்ஞான ஜோதி சீடர்களாய் வளம் வர வைக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒன்று தொட்டு ஒன்றாய் ஒரு சீடன் தொட்டு ஒரு சீடனாய் இறுதியில் அனைவரும் சிவமகா வாழை சித்தனின் சீடர்களாய் இறுதி நிலைதனில் அவர்களை எல்லாம் சிந்தை தெளிந்த சித்தர்களாய் வளம் வர வைக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று செவ்வேலவனாய் வாழ்த்துகின்றோம். தன்னிலைதனை உயர்த்தி தவநிலைதனில் தம்மை உயர்த்தி ஒருவனும் இக்கலியுகமதில்
தேரா நிலைதனில் இருக்க அனைவரையும் தேற்ற எவ்வித தவமும் வேண்டாம், எவ்வித உயர்வு தாழ்வும் வேண்டாம். சரணாகதி என்ற நிலைதனில் மனமதை சமம் செய்து வாருங்கள். உயர்வும் வேண்டாம், தாழ்வும் வேண்டாம் என்று உரைத்து அனைவருக்கும் உயர்கதியாய், உயர் ஞான கதியாய், அது சிவஞானம் என்ற நிலை கதிதனை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சிந்தை தெளிந்த சித்தனாய் வலம் வருகின்றார்கள் என்று தவமிருந்த சித்தர்களெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்க, ஆனால் எமக்கு தவமும் தெரியாது, சிந்தை தெளிந்த சித்தம் எதுவென்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீர் மட்டும் வாழை சித்தன் என்று அறிவோம் என்று தம் அறிவு கொண்டு அறிந்த நிலைக்கு உம் அருகுதனில் வந்து உம் உரைதனை கேட்டு அமர்வோர்களுக்கு சிந்தை தெளிந்து அவர்களை சித்தர்களாக தவமில்லாது தர்ம நிலை கொண்டு வாழ்வோர் பொழுது அனைத்து தவ ஆற்றல்களையும் பெற்றவனாய் வலம் வர வைக்கின்ற வாழை சித்தனே தர்மவானே நீர் வாழி என்று தண்டாயுத பாணியாய் வாழ்த்துகின்றோம். குன்றில் அமர்ந்த குமரனாய் இன்று திருக்குன்றாய் விளங்குகின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற பெரும் குன்றுதனில் யாம் அமர்ந்திருக்க, அவ்வாறு இக்குமரதனை ஞான குன்றுதனில் அமர வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஞான குன்று குமரன் அமர்ந்த குன்றெல்லாம் ஏதோ பக்திமயம் கொண்ட குன்றென்று ஒவ்வொருவனும் அதை வலம் வர, அதை ஏறி வர, ஆனால் வந்து எவனும் ஞானத்தை ஏறாது இருக்க யாம் அமர்ந்திருக்க, ஆனால் இன்று எவ்வித குன்றும் இல்லாது சமதளமாய் இருந்த பொழுதும் அவை அனைத்தையும் சிவதளமாய் சிவசபைதனை அமைத்த சித்தனே அங்கு வருவோம் யாவனும் மிகப்பெரிய ஞான குன்றுதனை ஏறி வந்தவனாய் அருமுகனை தம் கண்ணார கண்டவனாய் திருச்செந்திலகத்தில் சிவகூரைதனிலே மாந்தனாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது மந்த புத்தி கொண்டவனாயினும் அவன் சிவமகா வாழை சித்தனாய் உம்மருள் பெற்று உம்மருளால் ஞான அருள் பெற்று ஞான குன்றில் அவனும் குமரனாய் அமர்கின்ற அருள் வரம் அதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று யாம் குமரன் வாழ்த்துகின்றோம். பேராற்றலாய் பெருங்கருணை ஆற்றலாய் தம்மை நாடுவோர் யாவரையும் காக்கும் ஆற்றலாய் வந்த கலியுக வரதனே உம்மை களிப்பு கொண்டு நல் கனிந்த உள்ளம் கொண்டு உம்மை காண்போர் யாவருக்கும் களியண்டா நிலைதனில் நீர் சூட்சமம் வளையமிட்டு அமர்ந்திருக்க அருள் வளையமது அவர்களை காத்து நிற்க, அவர் சந்ததிகளையும் அது காத்து நிற்க, அவர்களுடைய சந்ததிகளில் இருப்பவர்களுக்கு அருள்ஞான வரங்களையெல்லாம் அவர் சந்ததியிலிருந்து வந்த ஒருவர் உம்மை கண்ட நிலைக்கு நீர் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். திருநீலகண்டனின் வடிவாய் வந்தமர்ந்தவனே அருமுகனின் அருவடிவையும் உள்ளுக்குள் கொண்டமர்ந்த சித்தனே தேவாதி தேவர்களையெல்லாம் உள்ளுக்குள் வைத்த சித்தனே உம்மை தேவ சித்தன் சிவமகா வாழை சித்தன் வாழும் குரு இவ்வையகமதை மாற்ற வந்த கல்கி அவதாரம் என்ற நிலைகளிலெல்லாம் ஒருவன் கண்டமர்ந்து உம்மை தமக்குள் கொண்டு அமர்கின்ற பொழுது உயர்ஞான நிலைகளை கொள்கின்றான். அந்நிலைகளோடு இவ்விகலோக நிலைகளில் வாழ்வதற்கு ஏற்ற அருள் செல்வ நிலைகளையும் ஐஸ்வர்ய நிலைகளையும் அருள் ஞான நிலைகளையும் நன்னெறி கொண்டு வாழ்கின்ற தர்ம நிலைதனையும் புண்ணிய நிலைதனையும் அவன் பெற்று புண்ணியவானாக கலியுகமதில் ஓர் புண்ணிய யுகமதில் வாழ்ந்தால் எவ்வித துன்பங்களையும் பெரிதாக எடுத்து கொள்ளாது தர்ம நிலை கொண்டவனாய் இருக்கின்ற அந்நிலையில் ஒருவன் வாழ்கின்ற அந்நிலைதனை இக்கலியுக மாந்தர்களில் உம்மை ஏற்று கொண்டவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பெருநிலையாய் பழனிதனில் இருக்கின்ற நவபாஷான சிலையின் ஆற்றல்தனை திருநீற்று நீர் கைதொட்டு கொடுக்கின்ற திருநீற்று சாம்பல்தனில் கொடுக்கின்ற பொழுது அவை உண்கின்ற மாந்தர்களுக்கு அதனை பூசுகின்ற மாந்தர்களுக்கு அது நவபாஷாணமாய் மாறி அவர்கள் தேகமதில் இருக்கின்ற பிணியோடு அகமதில் இருக்கின்ற அகந்தையும் அளிக்கின்றதாய்
அவர்கள் ஆன்மாவதை சுத்தி செய்கின்ற துத்தியாய் அது மாறியிருக்க, அவர்கள் யாவரும் அத்திருநீற்று சாம்பலினால் தம்மை அச்சாம்பல் போல் வெண்ணிறமாய் அகங்காரமெல்லாம் அடக்கி தம்மை புடமிட்ட வெண்ணிற பற்பங்களாய் அவர்கள் நல் பக்குவ நிலைப்பட்டு வருகின்ற அருள் வரமதை திருநீற்று சாம்பலினால் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று திருநீறு அணிந்தவனின் மகனாய் வாழ்த்துகின்றோம் யாம் அருமுகன். அதிகாலை வேளையானாலும் அதி உச்சி வெயில் வேளையானாலும் மாலையில் கதிரவன் மங்குகின்ற வேளையானாலும் மதியவன் இருக்கின்ற இரவு வேளையானாலும் எவ்வேளையிலும் ஒளிகுன்றா நிலைதனில் இருக்கின்ற உயர் ஞான ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை கொண்ட சித்தனே அவ்வொளியது ஆங்காங்கு சூட்சமமாய் பரவியிருக்க அவையெல்லாம் விரைவில் இயல்பாய் பரவுகின்ற அருள் வரமதை நீர் கொடுத்திருக்கின்ற அந்நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு உயர் ஞான நிலை கொண்ட நூல்கள் ஆங்காங்கு பீரிட்டு எழுகின்ற பொழுது இக்கலியுகமதில் அகங்காரமது பீரிட்டு எழுகின்ற மாந்தர்களெல்லாம் அகந்தையது அழிந்தவர்களாய் அல்லதேல் அவர்கள் அகங்காரம் கொண்டதினால் அகற்றப்பட்டவர்களாய் இவ்வையகமதில் இருக்க, பின்பு அவர்கள் யாவரும் சிவசபைதனிலே சீடர்களாய் வந்தமர்ந்திருக்க, நல்நிலை கொண்டு இக்கலியுகமது புண்ணிய யுகமாய் தலத்திலிருந்து செய்கின்ற நிலைகளெல்லாம் இனி வெவ்வேறு தலங்களிலிருந்து நீர் செய்கின்ற அருள்நிலைகளாய் மிக விரைவாக மாற்றி அமைத்து வழி நடத்துகின்ற சித்தனே, யுகத்தையே திதியையே மாற்றுபவன், யுகத்தை மாற்ற ஒரு நொடி போதும் என்ற பொழுதும் அனைவரும் திருந்தி வர வேண்டும், மனமாற மனமுகந்து திருந்தி வர வேண்டும் என்று தக்க சமயம் காத்திருக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று தக்கன் வேள்விதனை தகர்த்தவனின் மைந்தனாய் வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் உயர்நிலையாய் அது என்றும் உண்மை ஞான நிலைதனை உயர்வதே என்று எடுத்துரைக்க மெய்கொண்டு வந்த மெய்ச்சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தத்துவங்களது 96 இருக்க அ96 தத்துவத்தையும் அடக்கி ஆளுகின்ற 97ஆம் தத்துவமாய் சரணாகதி என்ற தத்துவத்தை கொண்ட உயர் சீடர்களை இவ்வையகமதில் வலம் வரச் செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். 96 தத்துவங்களையும் ஒருவன் வெல்ல வேண்டுமாயின் அவன் எத்தனை தவம் செய்தாலும் சறுக்குவது நிச்சயம் என்று அருமுகன் உரைக்கின்றோம். அவ்வளவு பெரிய தவ சித்தி அடைந்த சித்தர்கள் கூட அ96 தத்துவங்களினால் தங்கள் தவமது தகர்க்கப்பட்டு கீழ் விழுந்துவிட, ஆனால் சரணாகதி என்ற ஒற்றை தத்துவத்தால் 96 தத்துவங்களையும் தகர்க்கின்ற அருள் வரமதை உம்மிடமிருந்து பெற்ற மாந்தர்களாய் இக்கலியுக மாந்தர்களுக்கு வரம் கொடுத்து அமர்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் தம் தேகமதில் இருக்கின்ற உயர் சூட்சமங்களை எல்லாம் அறிந்தவனாய் நீர் இருக்க, நீர் அறிந்த அந்நிலைகளை எல்லாம் இக்கலியுக மாந்தர்களுக்கு அறிய வைக்க அரிசுவடியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற பெரும் சுவடிதனை கொண்டமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருமுகனாய். வேல் கொண்டவனாய் நீர் இருக்க இவ்வேளவனியும் நீராய் காண்கின்ற யாவருக்கும் தம் அகமதில் அகல பாதாள கங்கா நதி நீரினால் தாம் நீராடிய அருள் வரமதை பலமதை அவர்கள் பெற்றவர்களாய் இக்கலியுகமதில் பாவமதை துளைத்தவர்களாய் வலம் வருகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உயர்ஞான நிலைகளை தரக்கூடிய மூலிகைகள் இதனை உண்டால் எமக்கு முற்றும் துறந்து முனிவனாய் ஆகிவிடலாம் என்று தேவர்களிடம் சித்தர்கள் பெற்று அத்தேவர்களையும் ஆளுகின்ற ஆற்றல்தனை
தேவாதி தேவர்களிடமிருந்து தவமிருந்து சித்தர்கள் பெற்று காடு மலைகளெல்லாம் அலைந்து திரிந்து அம்மூலிகைகளை எடுத்து உண்டு பின்பு தன் தேகமதையும் அழியா தேகமாய் கொண்ட பொழுதும் அவை அனைத்தையும் இறுதியாக ஒளிநிலை கொண்ட உடலாய் மாற்றி என்றும் அழியா தேகமென்றுவதை எக்காலத்திலும் எவரும் சாதிக்க முடியாது என்று அறிந்த பொழுதும் அழியா தேகம் கொண்டவன் என்று அகங்காரம் கொண்ட சித்தர்களும் உள்ளுக்குள் இருக்க அகந்தையது அழிந்த பின்பு அவர்கள் ஒளிவுடல் கொண்டு நிற்கின்றார்கள். அதே நேரமதில் உயர்ஞான நிலைகளை அம்மூலிகைகள் மூலம் பெற்றதினால் உயர்ஞான சித்தர்களாய் அகந்தை இல்லாதவர்களாய் பின்பு தேவர்களாய் வலம் வருகின்ற அருள் வரமதை பெற்று அவர்கள் இருக்க அவர்கள் அனைவரும் இன்று சிவசபைதனிலே இருக்க அவ்வாறு இருக்கின்ற சித்தர்களெல்லாம் உம்மை நாடுகின்ற ஒவ்வொரு மாந்தனையும் ஆட்கொண்டிருக்க அவர்களுக்கு அச்சித்தர்கள் எவ்வாறு கடினத்தன்மைப்பட்டு தவமிருந்து மூலிகைகளையெல்லாம் உண்டு தேவ வஜ்ரகாயம் செய்து பின்பு அக்காயத்தையும் ஆகாய கூறாய் மாற்றி அமைத்து இருக்கின்ற நிலையதுபோல் அனைத்து மாந்தர்களுக்குள்ளும் அவ்வித கஷ்டங்கள் படாது அவர்கள் யாவருக்குள்ளும் அச்சித்தர்கள் பெற்ற ஞானமதை சிவசூட்சம நூலாய் நீர் கொடுக்கின்ற அருள் வரமதை இக்கலியுகம் அதற்கு கொடுத்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உரைக்கின்றார்கள் சூட்சம சித்தர்களெல்லாம் யாம் கலியுகம் அதில் பிறந்திருக்கலாம் வாழை சித்தனுக்கு சீடனாய் அமர்ந்திருக்கலாம் என்றெல்லாம் காரணம் எண்ணிலை அனைத்து தேவர்களும் சித்தர்களும் இதுவரை கடினப்பட்டு அடைந்த நிலைகளையெல்லாம் சரணாகதி என்ற ஒரு நிலையால் தம்மை பலி கொடுத்து உம்மிடம் பணிவு கொண்டு வருகின்றவர்கள் பணிவென்றால் காலில் விழுவதோ கையெடுத்து வணங்குவதோ இல்லை, மனதிற்குள் தம்மை பலி கொடுத்திருக்க வேண்டும். வாழை சித்தனை கண்ணால் காண இயலா நிலைதனில் அமர்ந்திருந்த பொழுதும் அவனுக்குள் இருக்கின்ற கனிவு கொண்ட இதயத்தை காண வேண்டும். அவனை நேரில் கண்டமர்ந்த பொழுதும் அவனுக்கு எதிரெதிராய் நின்ற பொழுதும் உள்ளுக்குள் எவ்வித எதிர்மாற்று நிலைகளும் இல்லாது நிற்க வேண்டும். அவ்வாறு நிற்போர்களுக்கு உயர் ஞான சித்த நிலைதனை வரமாய் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் ஆதியிலிருந்து இருக்கின்ற அனைத்து சித்தர்களின் சிவத்தின் ஆற்றல்களையும் உள்ளடக்கிய சித்தனாய் அனைத்து புண்ணியங்களையும் ஈர்க்கின்ற புண்ணியவானாய் நீர் இருக்க உமது புண்ணியமது 11,000 யுகங்களுக்கும் செய்த தவத்தை விட பெரும் புண்ணியமாய் உயர்ந்து கொண்டே இருக்க புண்ணியங்கள் உயர்ந்து கொண்டிருக்க அப்புண்ணியங்கள் எல்லாம் எவ்வாறு மீண்டும் கைலையது தாழ்ந்து தென் கைலாயமாக இருக்கின்ற பொதிகையது உயர்ந்ததோ அதை தாழ்த்த எம் கும்பமுனி அவன் வடபகுதி இருந்து தென்பகுதி வந்தது போல் இன்று தென்பகுதியில் அனைத்து புண்ணியங்களும் குவிந்து கொண்டிருக்க ஆனால் மீண்டும் வடபகுதி அது உயர்ந்து தென்பகுதியது அடி ஆழத்திற்குள் தாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து புண்ணியங்களையும் இவ்வு உலகம் முழுவதும் சீடர்கள் வடிவுதனில் சிவசூட்சம நூலாய் பகிர்ந்து பாதுகாக்கின்ற புண்ணிய சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு ஒரு முறை இக்கலிதனில் இருக்கின்ற கலிதனை அளித்தால் மீண்டும் அது காலியாக தான் இருக்க வேண்டும். அது மீண்டும் களி மாந்தர்களை உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அனைவரையும் நூலாய் உம்மை கண்ணால் கண்டோர்கள் வார்த்தைதனை செவியால் கேட்டோர்கள் வார்த்தைதனை உரைப்போர்களின் வார்த்தைகளை கேட்டோர்கள் என்று அனைவரையும் நூல்களாக மாற்றி எவ்வையகமதில் இறுதியாக ஆதிகைலாய சிவசூட்சம நூல்களே வலம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்து நூல் இருக்கும் வரை களி இருக்காது, களி அழிக்கும் வரை நூலது ஓயாது என்று நூலாய் அமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று நூலுக்குள் அமர்ந்தவனாய் வாழ்த்துகின்றோம் யாம் அருமுகன். நூல் என்பது ஒரு நிலைதனை நேராக பார்ப்பதற்கு வடிவமைக்கப்பட்ட நூல். அதை ஒரு பொருள்தனை சரியாக கட்டுவதற்கும் அது வடிவமைக்கப்பட்டது. அதுபோல் அங்காங்கு திரிகின்ற மனம் பஞ்சபூத இந்திரியங்களால்
ஆக்கப்பட்ட மனமது ஆங்காங்கு தெரிந்து கொண்டிருக்க அதை கட்டுகின்ற அருநூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் இருக்க கட்டிய நூல் கொண்டு அவர்கள் தம்மை நேர்நிலை கொண்டு அடுத்த நிலைக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை அந்நூல்வடி நடந்து அந்நூலாய் நீர் இருப்பதை உணர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வித மாற்று வேற்று நிலைகளும் இல்லாது நல்மகானாக வளம் வருகின்ற வரமதை கொடுப்பவனே நீர் வாழி என்று மருகனாய் வாழ்த்துகின்றோம். மசித்தும் நசித்தும் நான் தேவர்களை சங்காரம் செய்து கொண்டிருக்க நான் முகனும் என்று வடிவதனில் இருக்க உம்மை நாடுவோர் யாவருக்குள்ளும் இருக்கின்ற அகந்தை அதை மசிப்பவனாய் நசிப்பவனாய் நீர் இருக்க அவர்கள் அவ்வாறு மசிக்கப்பட்டு நசிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற ஆன்மா மட்டும் உயர் புண்ணிய ஆன்மாவாய் அது சிவ ஆன்மாவாய் சிவமகா வாழை சித்தனோடு இணைந்த நல் சித்த ஆன்மாவாய் வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று சக்தியின் மைந்தனாய் யாம் சக்தி வேலவன் வாழ்த்துகின்றோம். நல் சக்தி கொடுக்கின்ற கதிரவனாய் இவ்வதிகாலை வேளைதனில் அக்கதிரவன் எழுந்து நல் ஒளிகொனை கொடுத்து கொண்டிருக்க உயிர்களுக்கு அவ்வொளிதனை பெற்ற உயிர்களெல்லாம் செழித்து வளர்ந்து கொண்டிருக்க அவ்வொளிதனில் யாம் படமாட்டோம் அவ்வொளி எமக்கு வேண்டாம் என்று பாதாளத்தில் பதுங்குகின்ற உயிர்களெல்லாம் அவ்வொளியின் ஆற்றல் தனை உணர இயலா இருள்தனில் அவை அடங்கி இருக்கின்றவாறு இன்று பேரொளியாய் நீர் உதித்திருக்கின்றீர். உயர் ஞான உரைதனை அனுதினமும் உரைக்கின்றீர். வாழை சித்தனாய் இயல்பு நிலைதனிலும் சூட்சமாகவும் அவ்வாறு வருகின்ற உயர்ஞான ஒளிகளை தம் செவிகூற கேட்க இயலாது தம் ஒளி கொண்ட கண்களால் உம்மை காண இயலாது உம்மை கண்டால் ஒளிகின்ற மாந்தர்களெல்லாம் இருக்க அவர்களுக்கு அஞ்ஞானமது கிட்டாது அஞ்ஞானமதில் அஞ்ஞான இருளுக்குள் அவர்கள் அடங்கி இருக்க ஒளிதனை பெற்றவர்களெல்லாம் நல் உயிர்களாய் சிவ உயிர்களாய் சிவமகா வாழை சித்தனோடு இணைந்த அருள்ஞான உயிர்களாய் வலம் வர வைக்கின்ற உயர் சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உமைக்கு வலபாகம் அமர்ந்தவனாய் மகேஸ்வரன் அமர்ந்திருக்க அம்மகேஸ்வரனின் வடிவையும் உமையின் வடிவையும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாய் உள்கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே உம்மை காண்கின்ற ஒவ்வொருவனும் அவ்வர்த்தநாதீஸ்வரனை கண்டால் எவ்வாற்றல் பெறுவார்களோ அவ்வாற்றல்களை எல்லாம் பெற்று செல்ல ஆனால் பெற்று சென்றது எவருக்கும் இயல்பு நிலையில் உணராமல் அமர்ந்திருக்க உணர்ந்தோர் யாவரும் உம்மை விட்டு எக்காலமும் உம்மை உதறி செல்லாமல் இருந்து உம்மை இறுக பிடித்து உம்மோடு இருக்கின்ற அருள் வரமதை அவர்கள் தம்முடைய சரணாகதியினால் பெற்றுக்கொள்கின்ற அந்நிலையின் மூலமாக அவர்கள் எக்காலத்திலும் எந்நிலையிலும் தாழ்வென்ற நிலைதனை அவர்கள் அடையாதிருக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அருமுகனாய் நல்நிலை கொண்டு தேவ நிலை கொண்டு தேவாதி தேவர்களை அடக்கிய நிலை கொண்டு நீர் இருக்க தம்மை அடக்கி ஒருவன் உம்மிடம் அடைக்கலம் தேடி வருவானாயின் அவனுக்கு நல் அடைக்கலமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற பெட்டக அடைக்கலத்திற்குள் அவனை அடைத்து வைத்து அடைத்த நிலைக்குள் அவனை எவ்வித கலியுகமதில் அலைகின்ற அரக்கர்களும் அண்டாது பாதுகாக்கின்ற அருள் பெட்டகம் கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பரந்தாமனவன் படுக்கையாய் ஆதிசேஷனவன் அமர்ந்திருக்க ஆதிசேஷனே இன்று அறுபடை வீடாய் அறுபடையையும் இணைத்து மருதமலையை 7வது படையாய் இணைத்த 7 படையும் சேர்த்து ஒருபடையாய் அது சிவபடையாய் சிவமகா வாழை சித்தனின் திருச்செந்திலகமாய் அமைத்திருக்கின்ற அச்சிவ சபைதனை அவன் சூட்சமமாய் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்நிலைதனை ஆதிசேஷனுக்கு கொடுத்த அருள் சித்தனே ஆதிசேஷனையும் தம் படுக்கையாக கொண்ட பரந்தாமனாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று யாம் மருகன் வாழ்த்துகின்றோம். மாலவனாய் நீர் இருந்த பொழுதும்
தம் மதிக்குள் நிம்மதி இல்லாது உம்மை நாடி வந்து உம்மிடம் தம் வினைகளை எடுத்துரைக்கும் மாந்தர்கள் மத்தியில் வினைகளெல்லாம் நாங்கள் கொடுக்கவில்லை, சிவம் கொடுக்கவில்லை, முருகனும் கொடுக்கவில்லை, தேவரும் கொடுக்கவில்லை, எல்லாம் நீர் செய்தது, அதனால் துன்பப்படுகின்றீர், இன்பமும் அதனால் அடைகின்றீர், அதனால் எவ்வினை செய்தீரோ அப்பலனினை நீர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இருந்த பொழுதும் சரணாகதி கொண்ட நிலைக்காக அனைத்து வினைகளையும் அகற்றி அவர்களை கலியுகம் அதற்கு பணி செய்கின்ற பொழுது அவர்கள் வினைகள் அனைத்தையும் அறுத்தெறிந்து அவர்கள் புண்ணியமதை உயர்த்தி இப்புண்ணியவான்களாக அவர்களுடைய நல் தீ வினைகளால் அவர்கள் எவ்வித இன்ப துன்பங்களும் அடையாது உயர்ஞான நிலை கொண்டவர்களாய் வலம் வர வைக்கின்ற உயர்ஞான வரம் கொடுக்கும் சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வடிவேலவனாய் வைகரை அதில் கதிரவன் எழும் வேளைதனில் பேரானந்தம் கொண்டு அருமுகனாய் உம்மை வாழ்த்தியதில் நல் அகத்தில் அகந்தையில்லாது ஆனந்தம் கொண்ட அருமுகனாய் அமர்கின்றோம். வாழை சித்தனே அகங்காரமில்லா சித்தனாய் இக்கலியுகமதில் அகங்காரம் கொண்டவர்களை அழிக்கும் சித்தனாய் அடக்கும் சித்தனாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாய் வலம் வருகின்ற சித்தனே நீர் வாழி என்று சக்தி வேலவனாய் வாழ்த்தி அமர்கின்றோம். வாழை சித்தனே நீர் வாழி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம்